ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். காலையில் ஒரு இடத்துக்கு கிளம்பணும், அதனால் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு சாப்பாடெலாம் சமைச்சு வச்சுட்டு நாங்களும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. யாரார் போகிறோம், எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு பயிரி பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? நானும் அக்கா அம்மா 3 பேர் தான் கிளம்பி போகிறோம். எங்கே போகிறோன்னா, ஒரு இடத்துக்கு வந்து ரொம்ப வருஷம் இல்லை, ஒரு 2 இயர்ஸாக ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு நாங்கள் கிடைக்கணும், எங்களுக்கு ஒரு இடத்துக்கு கிடைக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். கிடைக்கவே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு வந்து கால் எடுத்தாச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கால் எடுத்தாச்சு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் சென்னை வந்தோமே, அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சென்னை வந்தோம். இங்கே வந்து நாங்கள் ஸ்டே ஆகிட்டோம். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அம்மா வந்து வேலை பார்க்குறது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அம்மாவுக்கு வந்து இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் கால் வைக்கணும், செயற்கை கால் வைக்கணும்னு சொல்லி ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருக்கப்போ எங்களுக்கு வந்து 2 வருஷமாக தேடிட்டு இருந்தோம். எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை. இது ஒரு ட்ரஸ்ட்டில் தாங்க கிடச்சிச்சு எங்களுக்கு வந்து. என்னென்னா ஃப்ரீயாகவே இங்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, செயற்கை கால் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஜனவரி 7ஆம் தேதி நாங்கள் வந்து அளவு எடுத்துகிட்டு ஒரு போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் டேட் கொடுக்குறோம், நீங்கள் அந்த டேட்டில் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது இந்த காலை வந்து அளவு எடுத்தது, பொங்கலுக்கு முன்னாடியே காலை அளவு எடுத்தாச்சு. அளவு எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். இன்றைக்கி வந்து எங்களை வர சொன்னது வந்து ட்ரையல் பார்க்கறதுக்கு. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு கொடுத்துருவோம். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து வர சொன்னாங்க. ஸோ அதுக்காக நானும் அக்கா அம்மா 3 பேரும் கிளம்பி போயாச்சு. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, ஆதிநாத் ஜெயின் ட்ரஸ்ட்டு. எங்கே இருக்குன்னா, சென்னை சூளையில் இருக்குது. எக்மோர் கிட்டே இருக்கும் சூளை. அங்கே தான் இந்த ட்ரஸ்ட்டு இருக்குது. ஸோ இங்கேருந்து கிளம்பி 1 hour 1.5 மணி நேரம் ட்ராவல். ஸோ எல்லாமே நாங்கள் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயாச்சு. அங்கே ஃபுல்லாகவே அம்மாவுக்கு வந்து நடக்க வச்சு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா, ஏதாவது உங்களுக்கு நடக்க முடியுதா, வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு தான் ஆல்டர்னேட் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஸோ அம்மா வந்து அக்கா வந்து கூட நின்று பார்த்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து இதான் ஆதிநாத் ஜெயின் ட்ரஸ்ட்டு. இங்கே வந்து இது மட்டும் கிடையாது, ஐ செக்கப் ஃப்ரீயாக பண்ணுறாங்க, டென்டல் செக்கப் ஃப்ரீயாக பண்ணுறாங்க, ஃபிசியோதெரப்பி ஃப்ரீயாக பண்ணுறாங்க. அப்புறம் ஐ செக்கப் பண்ணி கிளாஸ் கொண்டு இங்கே ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து காது மிஷினு, அப்புறம் 4 சக்கரம் வண்டி, இது எல்லாமே வந்து இங்கே வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. வாக்கர் கொண்டு ஃப்ரீயாக தான் தராங்க இங்கே. ட்ரஸ்ட்டு மூலமாக வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமா டெய்லரிங் கிளாஸ் அதுவும் உண்டு, இங்கே ஃப்ரீயாகவே பண்ணிகிட்ருக்காங்க டெய்லரிங் கிளாஸு. ப்ளஸ் வந்து டெய்லர் மிஷினும் உண்டு. ஸோ எங்களுக்கு வந்து அம்மா நடக்கிறது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா 2 வருஷமாக அம்மா அப்படி தான் இருந்தாங்க. இந்த இடம் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாங்கள் மேபி முன்னாடியே வச்சுருந்துருப்போம். ரொம்ப எங்களுக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்படி இருந்தாங்கன்னா, தெரியாதவங்க யார் இருந்தாலும் சரி, இந்த இடத்த நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. பட் எங்களுக்கு வந்து ஒரு ஆதார் கார்டு ஒரு 500 வந்து பேமெண்ட் மட்டும் வாங்கிக்கிட்டாங்க, அவ்வளோதான். பட் அது ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு ட்ரஸ்ட்டுன்னு சொல்லலாம். எங்களுக்கு அம்மாவுக்கு வந்து இப்போ வந்து கால் வச்சு இப்போ தான் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நடக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. வாக்கர் இல்லாமல் ஒரு ஸ்டிக்கை வச்சு நடக்கிறாங்க. எங்களுக்கு நிறைய பேர் வந்து வந்தவங்க எல்லாருமே வந்து சொன்னது வந்து, இது வந்து ஸ்டிக்கை வச்சுட்டு கொஞ்சம் தான் நடக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நார்மலாகவே நடந்துடலாம். இன்னொருத்தர் நடந்தாங்க, அப்படியே அச்சஸில் நம்ம உண்மையான கால் மாதிரியே இருந்துச்சு பார்க்குறப்போ. நல்லாவே பண்ணுறாங்க அந்த ட்ரஸ்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்த நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டுருக்கப்போ ஜாலியாக ஹாப்பியாக வந்துட்டுருந்தோம். ஏன்னா அம்மாவுக்கு வந்து கால் வர்றது அப்படின்னு சொன்னோன்னே அம்மா நடப்பாங்க, இனிமேல் சமைச்சு கொடுப்பாங்க, நம்ம சமைக்க வேண்டாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். நான் 2 years ஆச்சு அம்மா சமைச்சி. ஸோ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. எனக்கு ஒரு ஹெக்டிக்காக ரொம்ப தலைவலி, நான் தூங்கி முழிச்சு பார்த்தா கீழே பக்கம் வந்தாச்சு. அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு வந்துடும் 1 hour வந்தாச்சு வீட்டுக்கு. இனிமேல் வந்து ஒரு 5:30 போல் வந்தோம்னு நினைக்கிறேன். அம்மா 5:30 போல் வந்து எனக்கு தலைவலி தாங்கலை, நான் தூங்கி முழிச்சிட்டேன். ஏன்னா நாங்கள் சாப்பிட்லையா, அதனால் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் நாங்கள் சாப்பிட்ணும், நான் அக்காவும். ஸோ இதோட வீடியோ முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.